ஒரு 10 நாளாக வீடியோ போடல. அதுக்கான ரீசன், அது கூட கொஞ்சம் ரேண்ட்டு, வாழ்க்கை வரலாறு, லிட்டில் மோட்டிவேஷன் எல்லாம் கலந்தது தான் இந்த வீடியோ. ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் சென்னை வந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டாக சொல்கிறேன். என்னோட பேர் முத்துராஜா, என் ஊர் தூத்துக்குடி. நான் தூத்துக்குடியே லெஜெண்டியான ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஆஃபீஸு. ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஆசைப்பட்டு போயிட்டு இருந்தோம். பட் சில பர்சனல் ரீசன்ஸ்னாலையும், இன்டர்னல் பாலிடிக்ஸ்னாலையும், பிஸ்னஸ் லாஸ்னாலையும் ஒவ்வொருத்தராக கம்பெனி விட்டு ரிலீவ் ஆனாங்க. நானும் ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. ஒரு காலத்தில் 15 பேர்கிட்ட இருந்த டீமே 5 பேராக வந்து நின்னோம். ஸோ எங்கள் எல்லாரும் சென்னை மூவ் பண்ணிட்டாங்க. நான் சொல்ல போனால் எனக்கு சென்னை வரதுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை, பிடிக்காம தான் வந்தேன். இங்கே வந்து இந்த ஊர் திட்டிகிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் எல்லாரும் சென்னைன்னு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஊரை திட்டாதவனே, இந்த ஊர் எல்லாருக்கும் நிறைய கொடுத்துருக்கு, நாங்களாம் எப்படி வந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா, ஒரு மீல்ஸை வாங்கி 3 பேர் சாப்பிட்ருக்கோம், அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கே இந்த ஊர் நல்ல நிலைமைக்கு வச்சிருக்கு அப்படின்னா நீ அங்கேருந்தே சேஃபில் தான் வந்திருக்க, உனக்கும் கண்டிப்பாக ஏதோ நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைடில் அக்செப்ட் பண்ண முடிஞ்சாலும் இன்னொரு பக்கம் ஓகே கொடுக்கட்டும் பார்ப்போம் இந்த மாதிரி சொல்லுவேன். ஓகே எல்லா நல்லதும் நமக்கு சீக்கிரம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். May 20 அன்னைக்கு ஒரு மெயில் வந்துச்சு, 22ஆம் தேதி இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. கம்பெனி அம்பத்தூரில் இருக்குது. நம்ம பாய்ட்ட எப்படி போகணுன்னு கேட்டு இன்டர்வியூக்கு போனேன். நெக்ஸ்ட் டே செலக்டான்னு சொல்லி மெயில் வந்துச்சு. டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அனுப்பிட்டு ஒரு 1 மந்த்தாக ஆஃபர் லெட்டருக்கு ஃபாலோ பண்ணேன். ஃபைனலி 17th ஜூன் அன்னைக்கு ஆஃபர் வந்துச்சு. ஆனால் என்னன்னா July 3 ஜாயினிங் டேட்டு. ஆஃபர் லெட்டரை சைன் பண்ணி அனுப்பிட்டு இங்கே ஏர்லி ரிலீவிங்க்கு கேட்டேன். அதுக்கு ஒரு வாரமாக பஞ்சாயத்து. சேலரி தரமாட்டேன், ரிலீவிங் லெட்டர் தரமாட்டேன், 2 மாதம் நோட்டீஸ் சேவ் பண்ணி தான் ஆகணும், அது இதுன்னு போட்டு பாடாக படுத்திட்டாங்க. எப்படியோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு எல்லா டிரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி ஒரு சின்ன போர்ஷன் ஆஃப் சேலரி தான் கொடுக்க முடியும், அப்படி அக்செப்ட் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு ரிலீவ் லெட்டர் தரான்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது கிடைச்சா நல்லதான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். நான் ஊரில் இருக்கும்போதே இந்த கம்பெனிஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், பட் கிடைக்கல. சென்னை வந்ததுக்கப்புறம் தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. மேபி இதெல்லாம் என்னை ரெடி பண்ணுறதுக்காக தான் நடந்திருக்குன்னு நான் நம்புறேன். இவ்வளோ பஞ்சாயத்தில் எனக்கு வீடியோ எடுக்கவும் தோணல, எடுத்த வீடியோ எடிட் பண்ணவும் தோணல. அதனால தான் June 15 எடுத்த வீடியோ 24 அன்னைக்கு போஸ்ட் பண்ணேன். இந்த கேப்பில் வீடியோ தான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். மேபி நீங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பிடிக்காத ஊரில் இருக்கலாம், வேலை தேடிட்டு இருக்கலாம், இந்த வேலையும் கிடைக்கலையேன்னு விரக்தியில் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம்.